அண்ணாவின் பாதையிலே ஜீவா என்று எழுதியிருந்தேன். ஜீவா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே உள்ள ஒரு பகுத்தறிவாதி. தொடர்ந்து அந்த பகுத்தறிவு கட்டுரைகளோடு இணைந்து அறிவியல் கட்டுரைகளையும் நிறையவே அந்த அறிவியல் கட்டுரைகளை எழுதுறதுக்கு நீங்க நிறைய படிக்கணும். அறிவியல் அந்த பின்னணி, இந்த படிக்கிற பின்னணி பற்றி படிக்கிற பின்னணி, நான் வந்து அதாவது இப்ப எனக்கு படிக்கிற கல்லூரியிலே படிக்கிற வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் எனக்கு முதலிலே முரசொலியிலே பொங்கல் மலர் 1973 கலைஞர் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த தலைப்பு வந்து ஆண் குழந்தை வேண்டுமா என்ற தலைப்பு. அதுதான் வேண்டுமா, அதான் முதலில் நான் எழுதிய அறிவியல் கட்டுரை. அந்த கட்டுரை பற்றி சொல்லுங்க. அதனுடைய பின்னணி தான் இப்ப கடைசி வரைக்கும் துறை செய்யுது. அதுல அப்போது ஸ்கேனிங் என்ற முறை அநேகமாக எனக்கே தெரியவில்லை, அது பாப்புலர் ஆகவில்லை, அது விளம்பரம் ஆகவில்லை. அதனால் அந்த கட்டுரையிலேயே நான் வந்து அதாவது மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் என்று சொல்வார்கள், அதாவது பெண்களுடைய மாதவிடாயை கணக்கிட்டு அந்த கணக்கீட்டில் இருந்து நாம் ஒரு டேபிள் தயாரிக்க வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்தனால் என்னுடைய குடும்பமே அதற்கு சாட்சி. முதலில் என் பையன் இங்கர்சால், அப்புறம் இரண்டாவது வாலண்டினா என்னுடைய இரண்டாவது மகள். அது வாலண்டினா தெரஸ்கோவை பூமியை சுற்றி வரும்போது அந்த வருஷத்தில் 1963 பிறந்ததால் அந்த பெயரை சூட்டினேன். எப்படி கலைஞர் அந்த பொதுவுடையின் ஈர்ப்பினாலே ஸ்டாலின் என்று பெயர் வச்சிருக்காரோ அதே போல் எனக்கு இது ஒரு அறிவியல் அந்த விஞ்ஞானி. மூன்றாவது சாக்ரட்டிஸ், ஒரு கொள்கை ரீதியில் அவர் ஒரு பகுத்தறிவாதி. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த பகுத்தறிவு பகுத்தாளும்போது. நாலாவது தென்றல், அவர் எம்எல்சி படித்து பிஎட் படித்து சில காலம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஆசிரியையாக பண்ணியிருந்தார். அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்க முடியும் என்றார். இது தான் அது இந்த பின்னணி. இதில் இருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்றால், அந்த இதில் ஒரு காரணம் இருக்கிறது. முதலிலே ஆண், அப்படி என்றால் அடுத்த பிறவி பெண்ணாகத்தான் இருக்க முடியும் என்று ஒரு கால்குலேஷன் பண்ணுறேன். இதற்கு அடிப்படையாக காரணம், இப்போது பெண்கள் எல்லாம் பெரும்பாலும் இந்த அதாவது கற்பப்பை ஒன்றைத்தான் தெரிந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இரண்டு பக்கம் ஒரு சினைப்பை, அதாவது ஓவரிஸ் இருக்கிறது அநேகமாக அவளுக்கு தெரியாது. ஆனால் இந்த மென்சஸ் என்ற அந்த மாதவிடாயம் மட்டும் அவளுக்கு தெரியும். இயற்கையிலே அந்த பெண்களுக்கு முதலில் ஒரு தடவை ஒரு சினைப்பையில் இருந்து ஓவரி இருந்து அந்த கருமுட்டை உற்பத்தி ஆகி கரு தரிக்காவிட்டால் அது மென்சஸ் ஆகிவிடுது. அடுத்த தடவை ஆல்டர்னேட்டிவ் இந்த பக்கத்து சினைப்பையில் இருந்து வரும். ஆகவே இதிலே இந்த ரெண்டில் ஒன்று ஏதோ ஒன்று, அதாவது நம்முடைய ஆண் பெண் பாலை வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறது என்று நான் தெரிந்து கொண்டேன். இதற்கு துணையாக நான் ட்வின்ஸ் என்ற சப்ஜெக்டை எடுத்து படித்தேன். அப்போது மதுரையில் உள்ள மருத்துவக் கல்லூரியிலே ஒரு சிறந்த லைப்ரரி இருக்கிறது. அங்கே ஜெயலட்சுமி என்ற ஒரு மேடம் அப்போது சீஃப் லைப்ரரியனாக இருந்தார், நூலகர். அவரிடம் போய் கேட்டேன், அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டும். என்ன என்றார்கள், ஐ ஆம் தி ஃபேமஸ் ரைட்டர் ஆஃப் சயின்ஸ் ஆர்டிகல்ஸ், ஐ வாண்ட் டு டேக் சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் தி மெடிக்கல் புக் என்று. அப்போ நீங்கள் எந்த சப்ஜெக்டை விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். ஓஎன்ஜி என்று சொன்னேன். ஓ என்றால் ஆப்ஸ்டெடிக்ஸ் அண்ட் கைனகாலஜி. அந்த புக்கை ஒரு பெரிய புக்கை எடுத்து கொடுத்தார்கள். அதிலே மல்டிபிள் பிரெக்னன்சி என்று பல குழந்தைகள் பெறக்கூடிய ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதிலே 18 பக்கம் வந்து அந்த இதில் படங்களுடன் விளக்கம் கொடுக்கிறார்கள்.